நானா ஒரு ஃப்ளோவில் வீடியோ போடணுன்ட்டு தொடர்ந்து போட்டுட்ருப்பேன். நான் நல்ல வியூஸும் போய்க்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம உடல்நிலை சரியில்லாம போயிடும். ஒரு 4, 5 நாளாக ஒரே சளி பிடிச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு என்னைய. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோ சண்டே எடுத்தது. சண்டே சாயங்காலம் போல் கொஞ்சம் வெளியில் வந்து போனோமா, அப்படி போயிட்டு வரும்போது வந்து சந்தைக்கிட்ட நிப்பாட்டி தக்காளி, உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இப்போவும் வந்து முதல்ல எல்லாம் ஊருக்குள்ளே வந்து மீன் வருமா, இப்போ மீன் ரேட்டு ஜாஸ்தியானதுலேருந்து மீன் வர்றதே இல்லை. எனக்கு நம்ம ஒரே மீன் சாப்பிடணும் போல் ஆசை. ஒரே வாரம் சிக்கனும், இந்த போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் மட்டன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மீனே வந்து சாப்பிட்ட மாதிரி இல்லையா. அதனால் இன்னைக்கு காலையிலே போய் மீன் 2 கிலோ வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. இந்த கலர் அப்பில் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா, சரி சந்தைக்கு போனப்போ பேக்கெட் 20 ரூபான்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தேன். எப்போவும் சண்டே தான் மாவாட்டி வைப்பேன்னா, இன்றைக்கி வந்து உளுந்து கம்மியாக இருந்ததுனால ஆப்பத்துக்கு மட்டும் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அதுவும் வந்து ஆட்டலாமா வேண்டாமா, கடையில் ஒரு பேக்கெட் மாவு வாங்கிக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா, சரின்ட்டு நான் கடைக்கு போகிறப்போ ஊற வச்சுட்டு போனேன். வர்றதுக்குள்ளே கம்மியாக தானே அரிசி உளுந்து ஊற வச்சதுனால சீக்கிரமாக ஊறிடுச்சா. ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. மீன் குழம்பு வந்து கொஞ்சம் மத்தியானம் வச்சது மீதி இருந்துச்சா, அதை சூடு பண்ணிவிட்டு மீன் மட்டும் வந்து பொரிச்சிக்கலான்ட்டு நைட்டுக்கு அதை செஞ்சுட்டு இருந்தேன்னா, பிள்ளைங்க வந்து அம்மா மீன் பொரிக்கிங்கெல்லாம் கொஞ்சம் ரசம் வச்சா பரவாயில்ல அப்படின்னாங்களா. நான் வந்து ரசம் வச்சுட்டேன்னு வைங்களேன், இந்த மீன் குழம்பு தீராது. என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு நான் வச்ச மீன் குழம்பு பிடிக்கலையே. என்னமோ ரசமும் மீன் காம்பினேஷன் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதாட்டு இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இந்த கட்லா மீனில் வந்து ஃப்ரை தான் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. குழம்பு அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இல்லை. ஆனால் குழம்புக்கு வந்து நம்ம மத்தி மீன் இருக்குல்ல, அது பொரிச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் சாலை மீன் சொல்லுவோம், இந்த ஊரில் மத்தி மீன் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நைட்டு சூப்பராக வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாம். டாட்டா பாய்.